எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. நாளை சண்டே ஸ்பெஷலாக நான் காணும் கனா பேய் வீடு சண்டே ஸ்பெஷலை காண தவறாதீர்கள். காண தவறாதீர்கள். ஏக்கா ஏக்கா அலமேலக்கா, என்னக்கா பிளானை போட்டு வரலான்னு பார்த்தா அவள் இங்கேனா வருவானது வர இடம்னு நினச்சி வந்தா இங்கே வரவே இல்லையே. என்ன அவள் ஏட்டி நானும் அப்படி தாண்டி நினச்சேன், ஆனால் வரவே இல்லையே. என்ன பண்ணுறது இப்போ? ஒரு 2 நிமிஷம் நின்று பார்ப்போங்க்கா. இல்லைன்னா அவள் எப்படி நல்லா தீனி திங்கிறதுக்கு அன்றைக்கி நம்ம போகணும்ல, அந்த கடைக்கு பார்ப்போம். சரியான யோசனை. போகலாம். ஏக்கா சரிப்பட்டு வராது, நீ நடைய போடு. ஆண்டி நட குறைச்சலே இல்லைக்கா, சும்மா கிண்டல் பண்ணாமல் வாடி. ஏட்டி எங்கேயாவது இருப்பாளா மாட்டாளா? அதெல்லாம் கண்டிப்பாக இருப்பாக்கா. வா போகலாம். ஏக்கா நான் பார்த்து வா, நீ அப்படியே கேஷுவலாக பாரு. சரி மிட்டி. அன்னைக்கே காசு பத்தலன்னு விட்டுட்டு போயிட்டோம். இன்னைக்கு காஃபி சமோசாலாம் சாப்பிடுவோம். எங்கே இருக்கா? நம்ம கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலையே. ஏட்டி சின்ன பொண்ணு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்ச? என்னக்கா சொல்றது? ஏட்டி அவள் இங்கே தாண்டி உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கா, அங்கே பாரு. சொன்னல சோத்து மூட்டை எதுவும் திங்காமல் இருக்காதது இங்கே தான் வந்திருக்கோன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சேன் பாரு. இப்போ என்னடி பண்ணுறது? அக்கா தேவி சொன்ன மாரி அவள் காதில் கேட்குற மாதிரி அந்த விஷயத்த சொல்லுவோம். அந்த இடத்துக்கு வர வச்சு அவள் அங்கே மாட்டி விட வேண்டியதான். சரிடி. சரி வா உள்ளே போய் உட்காருவோம். அக்கா ஸ்டார்ட். ஏட்டி சின்ன பொண்ணு சூப்பர்க்கா, அப்படியே ஸ்டார்ட் பண்ணு. ஏட்டி சின்ன பொண்ணு. என்னக்கா இங்கே தானே இருக்கா, எதுக்கு இப்படி கத்துற? என்ன அது சின்ன பொண்ணா? இங்கே வந்தாங்க எஸ்கேப் ஆகணுமே. அக்கா முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லான்னு கூட்டிகிட்டு வந்தா இப்படி கத்துற? மன்னிச்சு கோடி, தெரியாமல் கத்திட்டேன். உங்ககிட்ட எந்த விஷயம் நான் சொல்கிறது இல்லைங்கிறது நிச்சயடி. என்னது ஏதோ முக்கியமான விஷயமா? நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்னன்னு ஒளிஞ்சிருந்து கேட்போம். மேம் என்ன வேணும்னு சொல்லுங்க மேம். இல்லைப்பா எங்களுக்கு எதுவும் வேணாம். அக்கா வா முதல்ல இந்த இடத்த விட்டு போவோம், ப்ரைவசியே இல்லை. இடத்த விட்டு போகிறாளுங்களா? சீட்டில் ஏந்திரிச்சு அடுத்து நம்ம தானே இருக்கோம், நம்ம முதல்ல மறைச்சிக்குவோம். என்ன மேம் என்னாச்சு? என்ன வேணும்னு சொல்லுங்க மேம், நாங்கள் ரெடி பண்ணி தரோம். பரவாயில்லப்பா, நாங்கள் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறோம். ஓகே மேம். ஏக்கா அவள் கேட்டிருப்பாளா? கண்டிப்பாக கேட்டிருப்பாடி. ஏதோ முக்கியமான விஷயம்னதும் சேர் நகர்றது அப்படியே நின்றுச்சு. நான் அவளை பார்த்தேன், அவன் அங்கே தான் நின்றுட்டு இருந்தா. ஓஹோ அப்போ பிளான் வச்சுக்கிட்டான்ற கரெக்டா? ஆமாட்டி கண்டிப்பா. சரி வா அடுத்து நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். சரிக்கா சீக்கிரம் போ. ஆனால் தேவி பிள்ளை நல்லா கரெக்டாக பிளானை போட்டு கொடுத்துருக்கு. அவள் வீடு போகிற வழி தானே இது, அதனால் கண்டிப்பாக இந்த வரை வருவா. பிளான் அங்கே மிஸ் ஆனாலும் இங்கே பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாம் கரெக்டாக போதே. ஆமாட்டி இங்கே தான் பேசிக்கிட்டு இருக்காளுங்க. நம்ம போய் உட்காந்து ஒளிஞ்சு என்னன்னு கேட்போம். ஏக்கா என்னடி வந்துட்டாளா? அப்படியே வெயிட் பண்ணுறேன், ஆக்டிங்க போடு. இப்போ பாரு. என்னை மன்னிச்சிருனா எப்படிடி? என்னால் மன்னிக்க முடியாது. அன்னைக்கு நீ தான் மோதிரம் எடுத்த. அக்கா அது நான் இல்லை, சத்தியமாதி என் தங்கச்சிக்கா. தங்கச்சியாவது நொங்கச்சியாவது, தங்கச்சின்னா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. மோதிரத்தை வந்து கொடு, மாப்பிள்ளை வீட்டுக்காக கேட்குறாங்க. அடப்பாவமே, அந்த மோதிரத்தை எடுத்ததுக்கு இப்போதான் திட்டு வாங்குறாளா? சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அக்கா என்கிட்ட எதுவும் காசு இல்லைக்கா. என்னது காசு இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த மோதிரம் நீ தான் வாங்கி தரணும். அக்கா என் அத்தை கிளப்பிக்கு தெரிஞ்சா திட்டுவாக்கா. அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? என்னை பார்த்தா பாவமா இல்லையாக்கா? ஆமாம்மா பாவம். மோதிரத்தை நல்லா திருடுனேன்னு அந்த வீடியோவில் ஆதாரம் இருக்குது. உன் மேலே எப்படி பாவம் பார்க்க முடியும்? பழகணுன்னா பழகின வீட்டிலே கை வச்சிருவியா? நான் இல்லைக்கா. சொன்னது என்ன சொல்லிக்கிட்டு இருப்ப? சரி நாளைக்கு வரைக்கும் தான் உனக்கு டைம், கொடுத்துரு, இல்லைன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அடப்பாவமே பாவம், என்னதான் இருந்தாலும் அவனுக்கு கோவம் இருந்தாலும் போலீஸில் மாட்டிக்குவேங்கிறாங்களே. நம்ம செஞ்சு தப்புக்கு அவன் மாட்டிக்கிறா, பாவமாக இருக்கே. அக்கா என்னக்கா சொல்கிறேன், போலீஸில் மாட்டி விட்டுருவியா? சரிக்கா நான் தந்துடுறேன். இப்போ தான் காசு இல்லைம்னா அப்புறம் தரேங்கிற? இல்லைக்கா இங்கே ஊருக்கு வெளியில் ஒரு பழைய பங்களா இருக்குது தெரியுமா? ஆமாம் அதுக்கு என்ன? இப்போ என் சம்பளத்தில் மாதம் கொஞ்சம் எடுத்து சேர்த்து வைப்போங்க்கா. இங்கே இருந்தால் காணா போயிடும், அத்தை கலைக்கும் தெரியாமல் கொஞ்சம் சேர்த்து வைப்போம் அப்படின்னு வச்சுருக்கேங்க்கா. அதுக்கு என்னப்பா? இல்லைக்கா அங்கே போய் தான் எடுக்க முடியும். போயிட்டு எடுத்துருவா. அடிப்பாவி, பணத்தை இப்படிலாம் சேர்த்து வைக்கிறா உச்சாரா. அக்கா அதுக்கு நீங்களும் கூட வரணும்க்கா. நான் எதுக்கு? என்னாலலாம் வர முடியாது. நீ தான் காசு கொடுக்கணும், நீ எடுத்துகிட்டு வந்துடு. அதுக்கு இல்லைக்கா, அந்த வீடு வெளியே பூட்டி இருக்கும், எனக்கு உள்ளே போக பயமாக இருக்குன்னு எப்பயுமே ஜன்னல் வழியாக ஒரு வழி வச்சுருக்கேன். அதில் பணத்தை அப்படியே போட்டு உள்ளே வச்சிருவேங்க்கா. ஓ அதுக்கு என்ன? இப்போ பணத்தை எடுத்துருவா இந்த தடவை வீட்டுக்கு போய். இல்லைக்கா என் அத்தை கழுவி பார்த்தா டவுட் வந்துடும். உன் கூட எங்கேயாவது போகிறேன்னு சொன்னா தான் விடும். நீ வாக்கா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது.
சரி வந்து தொலைக்கிறேன் அக்கா. ஆனால் அதில் ஒரு சிக்கல். அடிப்பாவி, எப்படி மாமியார் ஏமாத்தாப்போ? என்ன சிக்கலாக இருக்கும்? என்னடி சிக்கல்? இல்லைக்கா, ஈவினிங் போனால் கரெக்டாக இருக்கும். ஏன்டி பகல் நேரத்தில் அத்தை கிழவி ஏமாத்துறது கஷ்டங்க்கா. அன்றைக்கி வேறு ஞாயிற்றுக்கிழமை வேறு. அதனால் சாயந்தரம் ஒரு 7 மணி பக்கம் எல்லாம் வீட்டில் சாப்பிட்டு தூங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வாக்கா போயிட்டு வந்துடலாம், யாருக்கும் தெரியாமல். சரி சரி வரேன். சரி எவ்வளோ சேர்த்து வச்சுருப்பேன் பணம்? அதை ஏங்க்கா கேட்குறேன்? அது எண்ணிக்கையே இல்லை. மாதம் மாதம் எப்படியும் ஒரு 10,000 சேர்த்து வச்சுருப்பேங்க அந்த வீட்டுக்குள்ளே. அடிப்பாவி, மாதம் மாதம் 10,000 அப்போ 12 மாதம்னா சாமி, ஒரு வருஷத்துக்கே அவ்வளோ வருதுன்னா இவன் வேலைக்கு சேர்ந்து எப்படியும் 5 வருஷமாக இங்கே தான் இருக்கா. எவ்வளோ சேர்த்து வச்சுருப்பா? சரி சரி, அந்த பணத்தை எடுத்துகிட்டு வரியா? ஆமாக்கா, அங்கேயே இருந்தா அப்புறம் பணக்கினா கிளி பொறிச்சு வச்சுருக்கா என்னன்னு தெரியலக்கா, பழைய பணங்களை. அதனால் சேஃபாக தான் வச்சுருக்கேன், பார்ப்போம். சரி போகலாம். அடப்பாவனே, இந்த விஷயம் தெரியாமல் இவன் வீட்டில் போயிட்டு மளிகை சாமான்லாம் திருட்டிட்டு கிடந்தோமே. தெரிஞ்சுக்கிச்சு. சரி, நாளைக்கு இவளுங்க போகிறப்ப எப்படியும் முன் வழியாக கதவு வழியாக அதை திறப்பாளுங்க. அப்படியே போட்டு நைஸாக தூக்கிற வேண்டிதான். அடியே சின்ன பொண்ணு, என்னத்தான் நீ எங்களை விட்டுட்டு போனாலும் நீ எங்களுக்கு இப்போ நல்லா தான் செய்கிற. உன் மூலியமாக எனக்கு பணம் கிடைக்கிது, அதை விடவே மாட்டேன். ஏட்டி அவள் பார்க்குறாளா? ஏக்கா பார்த்துட்டு தான் இருக்கா, கண்டினியூ பண்ணு. சரி சரி அழுவாத, கிளம்பலாம் வா. இந்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியணும். கண்டிப்பாக்கா போகலாம். அடி பாவி சின்ன பொண்ணு, எவ்வளோலாம் சேர்த்து வச்சிருக்க? எங்களை ஏமாத்திட்டு போனல. வா, நாளைக்கு அந்த பணத்தை வாங்கிட்டு இருந்த நான் சூட்டையை போடுறேன். அப்புறம் எல்லாம் கூட்டத்துக்கு வந்தாச்சா? ஏய் காரு, நீ இந்த பிளான்ல இருக்கியா? கிளம்பிலக்கா, அவன் வேலை தானே. பின்ன இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவன் தாண்டி கரெக்டாக இருப்பான். என் தம்பி கார் இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணுறதெல்லாம் ஒன்றா நம்பருக்கு இல்லையாச்சே. ஆண்டி கேட்டாங்க. அப்போ நாளைக்கு மிரட்ட விட்ட வேண்டிதான். மிரட்ட விட்டுருந்தா நம்ம மிரளாமல் இருந்தா சரிடி. அந்த பங்களா பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே ஆவியில் கீவிலாம் இருக்குமாண்டி. நல்ல காமெடி தான், சிரிக்கிறோம். சரி, நாளைக்கு எல்லாரும் என்னென்ன கேட்டா போட்டு வந்துடுங்க. எல்லாரும் எல்லாம் சொல்லிடுங்க. இருந்தாலும் எதுக்கும் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கணும், ஓகேவா? சரிடா, நாளைக்கு நம்ம டார்கெட்டே அவளை எப்படியாவது பிடிச்சிடணும். ஆமாண்டி, அதெல்லாம் பிடிச்சிடலாம், கவலைப்படாத. ஏட்டி, என் உதவி தேவையா? யாரு, ராணி அக்காவா? எக்காவோ, நம்ம கேங் எல்லாம் போகிறோம், அதனால வந்துடணும், சரியா? சரிடி, இருந்தாலும் ராத்திரி நேரத்தில் கொஞ்சம் பயமாக இருக்கு. முடிஞ்சா வரேன். வாக்கா, முடிஞ்சா வா, இல்லைன்னா நாங்களே பார்த்துக்குறோம். அவள் ஒன்றும் அவ்வளோ பில்டப்லாம் இல்லை அவளுக்கு. வழி எல்லாருக்கும் தெரியல, போகிற வழி தான், வாங்க காட்டிட்டு போவோம். வாமாட்டி. ஏக்கா இதாங்க்கா அந்த பிளேஸு, பாரு எப்படி இருக்குன்னு. அடியாச்சி, கொஞ்சம் பயமாக தாண்டி இருக்கு. நல்ல இடமா தான் பிடிச்சிருக்கு. சரி வாங்க கிளம்பலாம். பார்த்து போங்கடி, நான் அந்த பக்கமாக போயிடுறேன். சரிக்கா, பார்த்து போயிட்டு வா. புதுசா யாராவது சிக்க போறாங்களா? நாளைக்கு பார்த்துப்போம். நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.